ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், வைல்ட் கார்டு என்ட்ரி வர போகிறாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாவது கொஞ்சமாவது பிக் பாஸில் சில மாற்றங்கள் வருமா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. இது வரைக்குமே எனக்கு பிக் பாஸ் கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. ரொம்ப போரிங்காக தாங்க போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்ம பார்த்த சீசன்ஸில் கிட்டத்தட்ட 8 சீசன் பார்த்து 8 சீசனில் போர் அடிக்காது. இந்த சீசன் ரொம்ப போர் அடிக்குது. ஒரு சீசன் போர் அடிச்சிச்சு. ராஜு இருந்த சீசனில் கொஞ்சம் போராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா சீசனும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆரி பாலாலாம் வேற லெவல் சண்டை, அது அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு சீசன் பார்த்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன், வைல்ட் கார்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வைல்ட் கார்டு யார் யார் வரா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண மக்களே நன்றி வணக்கம். பார்க்கலாம், உள்ள வீடியோவில் போகலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல வர்றது ஒரு கப்பல் வராங்க. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நார்மலாக தனித்தனியாக கப்பலை உள்ளே போவாங்க. இப்போ ஒரு கப்பல் உள்ளே வராங்க. கப்பலாக வெளில போங்களா இல்லை தனித்தனியாக போங்களான்றதை வெயிட் பண்ணியாக பார்க்கணும். யார் வராங்க பார்த்தா பிரஜன் மற்றும் சாண்ட்ரா, அவங்க ஒய்ஃப் தான் வராங்க. ஸோ பிரஜன்ன்றாரு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் சீரியல் ஆக்டரு. ஸோ நிறைய பேர் அவரோட சீரியலில் பயங்கரமாக லைக் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. பட் உள்ளே எப்படி விளையாட போகிறாரு வெயிட் பண்ணிப்பாங்க. ஒரு படம் கூட எடுத்துருக்காரு. 2016 ஒரு படம் எடுத்துருக்காரு. ஓகேங்களா, படம் பேர் கூட மறந்துட்டா இப்போ ஞாபகம் நம்மளுக்கு. ஸோ இவரும் இவங்க ஒய்ஃபும் கப்பலில் உள்ளே வராங்க. எப்படி கேம் விளையாட போகிறாங்க தெரியலங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இவங்க வரும்போது ஜாலியாக தான் வராங்க. பட் எப்படி விளையாட போகிறாங்க, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்களா, இல்லை முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க, பிக் பாஸ் வீட்டில் என்ன வேணால் நடக்கட்டும், நான் உன்னை திட்டுட்டோம், நீ என்னை திட்டுட்டேன், அடி ஏதாவது பண்ணிக்கலாம், வெளில வந்த பேர் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் உள்ளே வரணும். அப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கமலேஷ் வராருங்க. ஸோ கமலேஷ்னா அயன் படம் கமலேஷ் கிடையாது. இவர் ஒரு சீரியல் ஆக்டரு. ஸோ இவரும் உள்ளே வராரு. இவர் பார்க்குறது நல்லா வரப்பாக பயங்கரமாக தான் இருக்கார். பட் கேம் உள்ளே வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் எப்படின்ட்டு. நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவர் அந்தளவுக்கு லாஸ்ட் சீசன் ரஞ்சித் மாதிரி விளையாட வரா, இல்லைன்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக விளையாடி கேமாக விளையாட வரான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இவர் எதிர்நீச்சல் சீரியல் ஆக்டர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மூணாவது ஜெயமணிவேல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயமணிவேல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வரலாம். ஏன்னா யாரோ பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது ஜெயமணிவேல் வரலாம்ங்க. ஏன்னா ஜெயமணிவேல் பயங்கரமாக கண்டென்ட் கொடுப்பாரு. ஸோ இன்டர்வியூவில் கண்டென்ட் கொடுப்பாரு. பயமாக எல்லா இடத்துலையும் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பட் யாரோ உள்ள எதையும் வரது தப்பு கிடையாது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி திவாகருக்கும் இவருக்கும் ஒரு சண்டை, அகோரி கலைக்கும் இவருக்கு ஒரு சண்டை, இந்த மாதிரி நிறைய சண்டைகள் இவர் பண்ணியிருக்காரு. இவர் உள்ள இன்டர்வியூ கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாரும் செஞ்சு நிற்பார். பயில்வானையே வச்சு செஞ்சார். இது மாதிரி நிறைய பேர் வச்சு செஞ்சுருக்காரு. இவர் உள்ளே வந்தார்னா இவர் யாரையா சேவ் போகிறாரா, இல்லை இவரை யாருன்னா சேவ் போகிறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் விஜய் சோபனா வராங்க. ஸோ விஜய் சோபனான்றவங்க பயங்கரமாக ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் சீசன்லேயே வர வேண்டியது லாஸ்ட் பிக் பாஸ் சீசனில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த ரூமர் லிஸ்ட்டில் இவங்க பேர் நிறைய அடி வாங்கிச்சு. விஜய் சோபனா, அதில் பார்வதி, விஜய் சோபனா பார்வதி இந்த மாதிரி இருந்துச்சு. பட் பார்வதி உள்ளே வந்துட்டாங்க. விஜய் சோபனாவும் உள்ளே வந்தாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் தாங்க என்னோட கருத்து. ஏன்னா 2 விஜய் இருக்கும்போது எப்படி இருக்கும் கேமு. ஒரு விஜய்க்கே வீடு பயங்கரமாக அலருது. ஏன்னா பார்வதி இல்லை, நேற்று ஃபுல்லாக ஜெயிலில் இருந்தாங்க. ஒரு கண்டனமே கிடையாது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடைசியில் என்ன பண்ணுறான்னு எல்லாமே உட்காந்துட்டு ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி கண்டென்ட் ஒன்றும் கிடையாது. ப்ரமோலியாக அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வரல. ஸோ விஜய் சோபனா வந்தால் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீபா பாலு. ஸோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. ஹார்ட் பீட்டில் வர ரீனான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ ரீனாவோட கேரக்டர் அந்த வெப் சீரிஸில் ஹீரோயினிக் கேரக்டர். ஓகேங்களா. ஸோ இவங்க உள்ள இருக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா ரீனா ஓகே, ஒரு ஹோம்லி கேர்ள் ஓகே, இந்த கேரக்டர் ஓகே, அவங்க ஒரு டாக்டர், இதெல்லாம் ஓகே. பட் இதுக்கு முன்னாடி ரூமர் லிஸ்ட்டில் அனிதா பேர் இருந்துச்சு, அப்புறமா தேஜு பேர் இருந்துச்சு. இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தரை போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பிக் பாஸுக்கான டிசர்வ்டான பர்சன் நீங்கள் போட்டிங்கன்னா பிக் பாஸ் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரீனா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், கோவப்படுவாங்க. இதில் ஒரு வேளை இந்த வெப் சீரிஸில் காட்டியிருக்கேன். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்தாங்கன்னா எப்படி நம்மளுக்கு தெரியல. ஹார்ட் பீட் கூட இந்த டர்ஸ்டே வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா கண்டினியூவாக பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வெப் சீரிஸில் ரீனாவோட அப்பா விஜய்ன்றது அவங்க அம்மா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ரிவீல் பண்ணிட்டாங்க. இதோட நெக்ஸ்ட் வீக் டர்ஸ்டே நினைக்கிறேன் அதோட முடிய போகுது. ஃபைனல் 4 எபிசோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற கண்டஸ்டன்ட் திவ்யா கணேஷ். ஸோ இவங்க பயங்கரமாக விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
பட் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரிலங்க. நம்ம சீரியல் பக்கம் அவ்வளோ போகிறது கிடையாது. இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பிரஜனு அவர் சீரியல் ஆக்டரு, அப்புறமா வந்து இவங்களும் சீரியல் ஆக்டரு, அப்புறமா வந்து அர்த்தவரும் சீரியல் ஆக்டரு, இவங்களாம் சீரியல் ஆக்டர் வராங்க. அப்புறமா கமலேஷ் சீரியல் ஆக்டரு. ஸோ மறுபடியும் வந்து விஜய் டிவி வந்து என்ன முடிவு எடுத்துருக்கான்னு தெரியல. மறுபடியும் சீரியல் ஆக்டர் உள்ளே போட்டு மறுபடியும் இருக்கிற பிக் பாஸ் வந்து இழுத்து மூடுறது ட்ரை பண்ணலாம் தெரியல. ஸோ திவ்யா கணேசன் தான் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஃபுல் வச்சா தெரில. உங்களுக்கு என்ன தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் போடலாம். அதோட உங்களோட ப்ரைவசி தப்பு கிடையாது. அப்புறமா வந்து சிப்பு சூர்யான்னு ஒருத்தர் வராரு. இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் தான். இவர் வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கார். ஸோ கேம்னா கேமு அப்படின்னா எப்படி சொல்கிறது, காமெடினா காமெடி, இந்த மாதிரி ஒரு கேரக்டராக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாருமே சீரியல் ஆக்டர். நம்ம சீரியல் பக்கம் ரொம்ப காலங்களாகி போய் அதனால் உங்களுக்கு யாருன்னா இவரை பற்றி தெரியும், ப்ரோ இவர் நல்லா விளையாடுவார், இவர் வந்து கேம் சூப்பர் பிளேயர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன பர்சனல் வைஸோ இல்லை வந்து சீரியல் வைஸோ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் நம்ம வைல்ட் கார்டை முடித்து விடுகிறோம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.